ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெச்டிஎம்எல்லை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். ஹெச்டிஎம்எல்லை லேர்ன் பண்ணுறதை பற்றி ஈஸியாக நான் வந்து ஸ்டார்ட் டு எண்டிங் வரைக்கும் சொல்ல போகிறேன். ஹெச்டிஎம்எல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, வெப் டிசைனிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஹெச்டிஎம்எல்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதில் வச்சு எப்படி வெப்சைட் டிசைன் பண்ணுறது, அதில் இருக்க ஒவ்வொரு டேகுக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சப்ஜெக்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிஎம்எல்லை பற்றின டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஹெச்டிஎம்எல் யார் டிசைன் பண்ணா அப்படின்னா, யூரோப்பியன் லேபரேட்டரி ஃபார் பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸ் CERR அப்படின்னு சொல்கிற அந்த இன்ஸ்டிடியூட் தான் ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற லாங்குவேஜை டிசைன் பண்ணாங்க. ஹெச்டிஎம்எல்லில் பார்த்தோம்னா நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது. HTML0, HTML2, HTML1, HTML3 அந்த மாதிரி. இப்போ லேட்டஸ்ட் வந்து HTML5. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து HTML 4.0 தான் நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன். ஹெச்டிஎம்எலோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்னா, ஹெச்டிஎம்எல் எப்போதுமே HTML அப்படிங்கிற டேகில் ஆரம்பித்து HTMLங்கிற க்ளோஸ் டேகில் முடியும். இதுதான் ஹெச்டிஎம்எலோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஹெச்டிஎம்எல் எப்போதுமே பாடி, ஹெட் இது ரெண்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹெச்டிஎம்எல் பண்ணுறதுக்கு நமக்கு தனியாக எதுவும் சாஃப்ட்வேர்ஸ்லாம் தேவையில்லை. ஆனால் நோட்பேட்++ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நார்மலாக நம்ம நோட்பேட்லேயே வந்துட்டு ஹெச்டிஎம்எல் பண்ணலாம். ஆனால் நோட்பேட்++ கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஃப்ரீ தான், இன்டர்நெட்டில் கரெக்டாக நம்ம சர்ச் பண்ணோம்னாலே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்துட்டு பேசிக்காக ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஓப்பன் போட்டு HTML இப்படி தான் ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டை எப்போதுமே ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹெட்டு, அப்புறம் பாடி. இப்போ நம்ம அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கலாம். டைட்டில் வந்து என்ன வேணாலும் இப்போ கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு டைட்டில் கொடுக்குறேன். டைட்டிலை க்ளோஸ் பண்ணிடணும். ஹெட்டும் க்ளோஸ் பண்ணிடணும். எப்படி லைனாக ஓப்பன் பண்ணோமோ அதே மாதிரி வரிசையாக நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஹெச்டிஎம்எல்லையும் க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் ஒரு பேசிக் ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணுறப்ப டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிப்போம். நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து பேசிக் மாடல் டாட் போட்டு HTML அப்படின்னு போட்டு தான் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா நோட்பேட்++ல் ஆப்ஷனே மாறிடும். நீங்கள் இப்போ ஹெட்டை அப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஹெட்டு ஓப்பன்லேருந்து ஹெட்டு க்ளோஸ் வரைக்கும் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போயிடும். அந்த மாதிரி ஹெச்டிஎம்எல்லை இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஹெச்டிஎம்எல் மொத்த டாக்குமெண்ட்டே அது க்ளோஸ் பண்ணிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டேகும் எங்கே ஓப்பனாக எங்கே க்ளோஸ் ஆகிருக்கோ அது வரைக்கும் இதில் சுருக்கி விரிவாக்கி வச்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு இதை நம்ம சேவ் பண்ணது போய் ஓப்பன் பண்ணுவோம். பேசிக் HTML இருக்கா, இதை வந்து நான் இப்போ கூகுள் க்ரோமில் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, எதுவுமே வரல. மேலே வாண்டுன்னு போட்டிருக்கு. அதான் நான் கொடுத்த டைட்டில். ஓகே, இப்போ வந்து நம்ம அவுட்புட்டை ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த வெப் ப்ரௌசர்லேயே நம்ம பண்ண ப்ரோக்ராமுக்கான அவுட்புட்டாக பார்த்துக்கலாம். இப்படி வெப் ப்ரௌசரை ஓரமாக சின்னதாக்கி வச்சுக்கிட்டு நோட்பேட்++ஐ இன்சைடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதில் மாற்றுற அவுட்புட்டுக்கு அதில் இது ரியாக்ஷனை பார்க்கலாம். இப்போ இதே நான் வேறு வைக்கிறேன் அப்படின்னா டைட்டில் நான் இங்கே மாற்றிட்டேன். இதில் போய் ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணால் போதும், மேலே டைட்டில் மாறிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு உடனே அவுட்புட் வந்து கற்றுக்கலாம். இதுதான் இதில் ஒரு ஈஸியான ஆப்ஷன். அடுத்து மற்ற டேக், எலமெண்ட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் இருந்து பார்ப்போம்.